அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் யாஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஈஸியாக வீட்டில் வந்து அடுப்பே நீங்கள் பற்ற வைக்க தேவையில்ல, ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிற இளநீர் பாயாசம் தான். எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அதுக்கு வந்து ஒரு 3 இளநீ வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 இளநியில் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து கட் பண்ணி நம்ம ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம அந்த தேங்காயெல்லாம் வந்து சேர்த்துட்டு முழுக்க தேங்காய் வச்சு செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. தேங்காய் இளநீ நீங்கள் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலில் 1 டம்ளர் பால் வந்து நான் சேர்த்துருக்கேன். பாலோடு வந்து 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா நைஸாக வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட இளநீ தண்ணி நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நம்ம வீட்டு யூஸ் பண்ணுற தேங்காய் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 1/2 மூடி எடுத்து அரைச்சி பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு திக்னஸ்க்காக வந்து பால் சேர்த்துக்கோங்க, தேங்காய் பால். உங்களுக்கு தேங்காய் பால் ரொம்ப வேணாம், திகட்டுற மாதிரி இருக்குன்னா அதை சிப் பண்ணிவிட்டு அதிலே வந்து ஒரு 2 டம்ளர் வந்து நீங்கள் வீட்டில் நார்மல் யூஸ் பண்ணுற பால் வந்து காய்ச்சி எடுத்து அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆற வச்சு. இப்போ வந்து இதை வந்து நைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கடைசியில் பாயசத்துக்குள்ளே சேர்க்குறதுக்கு இந்த தேங்காய் வந்து வேணும். அதுக்கு வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இதே மீடியமாக இருக்குன்னு விட்டுட்டேன். இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா இது வந்து சிப் பண்ணிடுங்க. நான் வந்து கொஞ்சம் நெய்யில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்து வச்சுருந்தேன். அது இல்லாமல் வந்து கேரமலைஸ்ட்டை வந்து ஒரு கொஞ்சம் சுகர் போட்டு கேரமலைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் பாயாசம் வந்து ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேனு வந்து இதை ட்ரை பண்ணேன். நல்லா சுகர் கேரமலைஸ் ஆனோன்னே அதில் கொஞ்சோன்னு வந்து பால் சேர்த்து வந்து கலந்துக்கிட்டோம்னா ப்ரௌனாக இருக்கும் பார்க்க. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை வேணான்னா சிப் பண்ணிடுங்க. நான் அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் பாருங்கள். உள்ள முந்திரி அந்த இதெல்லாம் வந்துச்சு. ஒரு நம்ம ஏர்டைட் கண்டெய்னருக்கு வந்து பவுல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து செராமிக் பவுல், சில்வர் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் சில் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைப்போம். அதனால் இப்போ அந்த கேரமல் பண்ண மில்கை சேர்த்துட்டு இந்த இளநீரையும் சேர்த்து அந்த கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட வந்து தேங்காய் பால் ஒரு 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சேன்ல, அதுவும் சேர்த்துக்கலாம் உள்ள. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இளநீர் வந்து எடுத்து வச்சுருந்தோம்னா 1 டம்ளரில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிண்ணத்தில் இருக்க தேங்காயெல்லாம் சேர்த்து உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் எல்லாம் ஒட்டியிருக்கோம், அதெல்லாம் வந்து சேர்த்து உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நல்லா க்ரீமியாக திக்காக இருந்துச்சு. இந்த திக்கே போதும். ரொம்ப நம்ம தண்ணியெலாம் ஊற்றினா நல்லா இருக்காது, தண்ணியோ பாலோ ஊற்றினா. இப்போ வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம், ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை. பாருங்கள், கிட்ட காமிக்கிறேன் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து உடனே சில்லாக வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் 2 ஐஸ் க்யூப் போட்டு வந்து சர்வ் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பரான ஒரு இளநீர் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் திரும்பியும் சொல்கிறேன், கோச்சிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையாக டேஸ்ட்டான ஒரு இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அந்த நட்ஸோடு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நட்ஸு, அந்த தேங்காய் இதோடு சேர்த்து சாப்பிட விட சூப்பராக இருந்துச்சு. நட்ஸு வந்து நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.